Friends, welcome to hyagreevaedu education YouTube channel. நம்ம vowels பார்த்துட்டோம். ஸோ அதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இங்கே சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வேர்ட்ஸ்க்கு எழுதுறதை பார்ப்போம். இந்த ஒவ்வொரு வேர்டையும் அட்லீஸ்ட் 3 லைன்ஸ் ஆகுது ஸ்டோக் போட்டு பழகி பாருங்கள். சொல்லி இப்போது பா அப்படின்னு இருக்குன்னா அதோட ஸ்டோக்கை அட்லீஸ்ட் ஒரு 3 லைன்ஸ்க்காவது நெருக்கி போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து பா. பாவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இப்பு ப்ளஸ் ஆ சவுண்ட். ஸோ அதான் வந்து பா. இப்போது இப்புக்கு பதிலாக நமக்கு தெரியும் ஸ்டோக் வந்து பி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆ நம்ம எக்ஸசைஸில் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஆ வந்து எந்த இடத்துல வருது? திக் டாட்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் திக் டாட் வச்சு அது என்ன சவுண்டு? ஆ சவுண்ட். அப்போது பிக்கு அப்புறம் தான் வந்து ஆ சவுண்ட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் திக் டாட். ஸோ இதான் பா. நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுத்தது எழுதும்போது பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து எழுதி பார்க்கணும். பான்னு சொல்லிட்டு எழுதணும். நெருக்கி எழுதணும். ஸோ இந்த மாதிரி 3 லைன்ஸாவது எழுதணும். இந்த மாதிரி எழுதி பாருங்கள். அடுத்தது பாம். இப்பு ப்ளஸ் ஆ ப்ளஸ் இம். ஸோ அதே மாதிரி தான் இப்புக்கு பதிலாக பி போட்டுருவோம், தொடர்ந்து எம் போட்டுருவோம். ஆக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் திக் டாட் பாம். அடுத்தது ஃபார்ம். எஃப் ஆறு எம்மு ஃபர்ஸ்ட் பிளேஸில் திக் டாட் ஃபார்ம். பே. பி என்ன சவுண்டு? ஏ சவுண்ட். ஸோ அப்போது செகண்ட் பிளேஸில் திக் டாட் ஏ சவுண்டுக்காக பி திக் டாட் செகண்ட் பிளேஸ். அப்போ இதை படிக்கும்போது பே. இதே ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சாப்பா செகண்ட் பிளேஸில் வச்சதுனால பே ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பெய்டு. பி டி செகண்ட் பிளேஸில் திக் டாட் பெய்டு. பேல். இங்கே வந்து ஏ சவுண்டு. பி எல் ஏக்காக செகண்ட் பிளேஸில் திக் டாட் பேல். பேல். ஸோ பி ஸ்டோக் வந்து லைட்டாக இருக்கும், பி டார்க்காக இருக்கும். பி எல் செகண்ட் பிளேஸில் டாட். பேக். பி திக்கா பி கே செகண்ட் பிளேஸில் டாட் பேக். அடுத்தது பி. ஸோ இ சவுண்டுக்கு நம்ம எந்த இடத்துல வைப்போம்? இ சவுண்ட் வந்தால் தேர்ட் பிளேஸில் திக் டாட் வைப்போம். ஸோ அப்போ பிக்கு ஸ்டோக் பி போட்டு தேர்ட் பிளேஸில் டாட் திக் டாட் தேர்ட் பிளேஸ். ஃபி. எஃப் தேர்ட் பிளேஸில் எஃப்க்கு அப்புறம் தான் இ சவுண்ட். ஸோ எஃப் இ. டால். இப்போ டால் பார்த்தீங்கன்னா இட்டு ப்ளஸ் ஆ ப்ளஸ் இல். அப்போது டி ஆ இல் டால். ஓகே. டோர். டி ஆர். ஓன்றது எந்த இடத்துல வரும்? திக் டேஷ் செகண்ட் பிளேஸ் ஓ. அப்போது டோர். செகண்ட் பிளேஸ் இது டிக்கு அப்புறம். ஸோ டோர். சூ. சே போட்டு ஊ போட வேண்டியதான். சே போட்டாச்சு. சேக்கு அப்புறம் ஊ. ஊ சவுண்ட்னா தேர்ட் பிளேஸில் திக் டேஷ். ஸோ சூ. அப்புறம் லோ. எல் போட்டு ஓ சவுண்டுக்கு எல் போட்டாச்சு. ஓ சவுண்டுனா செகண்ட் பிளேஸில் திக் டேஷ் லோ. அடுத்தது ஷோர். இஷு ஆறு செகண்ட் பிளேஸில் திக் டேஷ் ஷோர். ஷூ. இஷு ஊ. ஊ சவுண்டுக்கு தேர்ட் பிளேஸில் போடணும். ஸோ இஷு ஊ ஷூ. பேக். அப்போது பி இப்பு அ இக்கு. ஸோ பி கே
கேட்டில் வர சவுண்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் லைட் டேஷ். பேக், டேப், டி பி, டேப் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஸோ டேஷ். இதை வந்து டெபிட் சொல்ல மாட்டோம், டெட் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ டி, தொடர்ந்து டி, இந்த ஏ சவுண்டுக்காக செகண்ட் பிளேஸில் லைட் டாட். செகண்ட் பிளேஸில் லைட் டாட் வச்சா ஏ சவுண்ட். அடுத்தது ரெட், ரே, டி. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா லைட் டாட் ஏக்காக. சில், சே, இல், சில். ஈ வருது, ஈ வந்தால் லைட் டாட் தேர்ட் பிளேஸ். இச்சு, இந்த இடத்துல டாட் வைக்கணும். ஈ, இல், அதாவது இச்சுக்கு அப்புறம் ஈ சவுண்டு, அதுக்கப்புறம் எல், அதாவது எல்லுக்கு முன்னாடி ஈ வருது. இச், ஈ, இல், சில். ஓகே, தேர்ட் பிளேஸ். ஷோடு, இஷு, டி. ஓ சவுண்டு வந்துச்சுன்னா என்ன வரும்? திக் டேஷ் செகண்ட் பிளேஸில். ஷோடு. ராக்கு, ஓ சவுண்டு வந்து ஆ சவுண்டு மாதிரி கேட்குது. ஸோ அந்த நாட் ரூல் ஃபாலோ பண்ணுவோம்ல, நாட் ஓ சவுண்டு ஆ சவுண்டு மாதிரி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரே, கே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸில் லைட் டேஷ். ராக், ரங்கு, ரே, இங்கு. அப்போது ஆ சவுண்டு வந்திருக்கு. ஆ சவுண்டு வந்தால் என்ன பண்ணுவோம்? செகண்ட் பிளேஸில் லைட் டேஷ், ரங். அடுத்தது டுக்கு, இட்டு, ஊ, ஊக்காக இங்கே கே, டுக்கு. இஷு, ஊ, கே, ஷுக்கு. பி, ஊ, கே, புக்கு. பி, இஷ், புஷ், ஊ. லோடு, எல்லு, டி, இங்கே ஓ வவல். மே, எம்மு, ஏ, மே. மேக், எம், ஏ, சாரி எம், கே, ஏக்காக நடுவில். நேம், என், எம், ஏக்காக இந்த இடத்துல வவல். இதில் இருக்க ஒவ்வொரு வேர்டையும் எழுதி பாருங்கள். உங்களுக்கு புக் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி இருக்குது. ஸோ நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா புக்குக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். கீப் ப்ராக்டிஸிங். ஏன்னா இதில் நான் எழுதியிருக்க வேர்ட்ஸ் கொஞ்சம் தான், அந்த புக்கில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் அதிகமாக கிடைக்கும். இதை சொல்லி சொல்லி எழுதி பாருங்கள். இப்போ சப்போஸ் டேப் அப்படின்னு இருக்குன்னா இட், அ, இப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோக் போடும்போதே சொல்லிட்டு எழுதி பாருங்கள். தேங்க்யூ.